வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு எந்த பண்புகள் இருந்தால் அவங்க அந்த கல்லூரி வாழ்க்கையை மிகவும் பயனுள்ள வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்பது குறித்து தான் நம்ம தொடர்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் இருந்த நுணுக்கங்களை பற்றி சொன்னேன். அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததுங்கிறத பற்றி சொன்னேன். அதில் நான் என்ன பெற்றேன் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன், என்ன இழந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னேன். ஒருவேளை இப்போ என்னை மறுபடியும் ஒரு 17 வயது மாணவனாக இருத்தல் மாற்றினால், நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஊஸ்பென்ஸ்கி எழுதின கதை மாதிரி, அந்த மறுபடியும் நான் மாணவனாக ஆனால் எப்படி விழிப்புணர்வுடன் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை அணுகியிருப்பேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளலாம். இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையை வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி வாழணுங்கிறது யார் சொல்ல முடியும்னா, வாழ்ந்து முடித்தவர்கள் தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஒரு முறை திரும்பி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், எப்படின்னா ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் பெயிண்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 5-6 ஸ்டெப் அப்படியே பின்னாடி அந்த பெயிண்டிங்கை பார்ப்பார். கண் சரியாக வந்திருக்கா, காது சரியாக வந்திருக்கா, சிகை சரியாக வந்திருக்கா, வாய் சரியாக வந்திருக்கான்னு பார்ப்பார். அப்புறம் அந்த தொலைவில் இருந்து கொஞ்சம் பார்த்தா தான் கொஞ்சம் தெரியும், ஓ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்ட்டு போய் மறுபடியும் சரி பண்ணுவார். அப்போ வரையும் போது தெரியாது, கொஞ்சம் பின்னாடி வரும்போது தான் தெரியும். கொஞ்சம் அப்படி தூரமாக வந்தால் அது தெரியும். சில நேரங்களில் என்ன ஆகுனாக்க, இது விவரமே தெரியாதவங்க கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த லியோனார்டோ டாவின்சி அவருடைய ஓவியங்கள்லாம் பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறாங்கனாக்க, அவருடைய ஓவியம் அவ்வளவு நுணுக்கமாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இயற்கையை அவ்வளோ ஸ்டடி பண்ணுவார். நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரு சின்ன நோட் புக்கை எப்போவுமே வச்சுக்கங்கன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஏஞ்சலை வரையணும். அந்த ஏஞ்சலை வரையணும்னா அதுக்கு ரெக்கைகள் வரையணும். அந்த ரெக்கைகளை வரையணும், கீழே மெடோஸ் வரையணும். பாதி ஓவியத்தை அவருடைய குரு வரைஞ்சிட்டாரு, வெராக்கியோ வரைஞ்சிட்டாரு. இவர் மீதியை வரையணும். அவர் என்ன பண்ணுறாரு லியோனார்டோ டாவின்சினா, இந்த மெடோஸ்க்காக நிறைய புல்வெளியெல்லாம் போய் பார்க்குறாரு. ஏன்னா இவர் இயற்கையோடு வளர்ந்தவர். ஏன்னா சின்ன வயசுலேயே நிறைய ஃபாரஸ்ட்டுக்கு போவார். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் வெஜிடேஷன்ஸை பார்ப்பார், பூவை பார்ப்பார், செடியை பார்ப்பார், மரங்களை பார்ப்பார். அப்படியே மேலே பார்த்தாருன்னா அந்த ஸ்கை தெரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸை பார்ப்பார், பறவைகளை பார்ப்பார், அதனுடைய ரெக்கைகளை பார்ப்பார். அதில் என்ன பண்ணுறாரு, அந்த மெடோவை பியூட்டிஃபுல்லாக வரைகிறாரு. இப்போ அந்த தேவதையை வரையணும். தேவதைகள்னால் ரெக்கைகள் இருந்து வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாரு, கடைவீதிக்கு போய் பறவைகள்லாம் வாங்கி பார்க்குறாரு. பறவைகளினுடைய ரெக்கைகள்லாம் எப்படி வருது, உடம்புலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்குறாரு. இதையெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஓவியத்தை கம்ப்ளீட் பண்ணார். உடனே பண்ணலை, நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. அதனால தான் நீங்கள் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் இன்றைக்கி லாஸ்ட்டு சப்பரை உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க? நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனீங்கனாலும் அந்த சர்ச்சில் சாப்பிட்ற இடத்துல ஒரு லாஸ்ட்டு சப்பர் இருக்கும். மோனோலிசாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட புன்னகைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. அது ஒரு எனிக்மேட்டிக் ஸ்மைல் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி இருந்ததுனாக்க, அதை உடனடியாக அவர் வரையலை. அதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டார். சாதாரண நேரம் அல்ல, அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு அதை வரைந்தார் என்பதை நாம் பார்க்க முடியுது. அப்போ அந்த ரெக்கையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அவர் அப்படி வரைகிறார், அவ்வளோ நேர்த்தியாக வரைகிறார். அது முடிஞ்ச உடனே வெராக்கியை பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய ப்ரஷ்ஷை கீழே போயிட்டார். இனிமேல் நான் ஓவியமே வரைய மாட்டேன், ஏன்னா டாவின்சி அளவுக்கு என்னால் நேர்த்தியாக வரைய முடியாது. இனிமேல் நான் ஸ்கல்ப்சர் மட்டும்தான் பண்ணுவேன், நிச்சயமாக நான் ஓவியம் வரைய மாட்டேன்னு முடிவு பண்ணார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. இதை ராபர்ட் கிரீன் மாஸ்டரியில் சொல்கிறார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரையக்கூடிய அந்த தன்மை எப்படி வந்ததுன்னா, அப்படி கொஞ்சம் விலகி பார்க்கறது, கொஞ்சம் விலகி பார்க்கணும். நாம் என்ன பண்ணுறோன்னா, இதை தான் நம்ம இங்கிலீஷில் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா, மீள் ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சுய ஆய்வுன்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணோன்னா, இந்த ஓராண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் ஒரு ஸ்டாக் டேக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், வர்த்தகத்தில் என்ன பண்ணுறோம், அந்த வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது கணக்கெல்லாம் முடிக்கிறாங்க. எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு லாபம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி
தன்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு கணக்கெடுக்க செய்ய வேணாமா? இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்று வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணியிருக்கேனா, ஏதாவது படிச்சிருக்கேனா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேனா, எனக்கு பர்சனல் க்ரோத் இருந்திருக்கா, நான் ஏதாவது மகத்துவம் பெற்றிருக்கேனா, இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சமாவது நான் பட்டிருக்கேனா, நான் என்னால் வந்து முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஒரு அறிவோட, கொஞ்சம் பகுத்தறிவோட, இன்னும் கொஞ்சம் நுண்ணறிவோட பேசுவதற்கான ஆற்றலை பெற்றிருக்கிறேனா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பர்சனல் க்ரோத். ரெண்டாவது சோஷியல் கான்ஷியஸ்னஸோட இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ் என்கிட்ட இருந்திருக்கா? இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த சமூகத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? சரி, குடும்பத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன்? ஏதாவது ஒரு வகையில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? அதை பார்க்க வேணாமா? சரி, நான் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கேன், நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது பண்ணியிருக்கேனா? இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா ஸ்கூலுக்கு டீச்சராக இருக்க, இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த 4ஆவதை பார்த்துட்டு கடைசியாக 5ஆவது ஒன்று பார்க்கணும். அந்த 5ஆவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நான் இந்த ஓராண்டு காலத்தில் என்னுடைய அறிவை மேம்படுத்தி இருக்கிறேனா? அதுக்கு என்ன புத்தகம் படிச்சிருக்கேன், என்ன சுயமாக சிந்திச்சிருக்கிறேன், இதை நாம் பார்க்க வேணாமா? இந்த 5 டைமென்ஷன்ஸில் ஒருத்தன் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணானா அவன் வளர்ந்துருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியும். அப்போ கொஞ்சம் எட்ட நின்று நாமளே பார்க்கணும். அப்படி எட்ட நின்று பார்க்குற போது இன்றைக்கி எனக்கு என்ன தோணுதுன்னா, கல்லூரி மாணவர்கள் இந்தந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் தங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அவங்க மேன்மைப்படுவார்கள். அந்த கல்லூரி வாழ்க்கை முடியும் போது ஒரு திருப்தி இருக்கும். நான் உங்ககிட்ட பேசினேன், ஐசக் ஆசிமோவ் சொல்கிறாரு, எனக்கு இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த திருப்தி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நிறைய பேர் பாருங்கள், மரணப்படுக்கையில் போய் நீங்கள் பாருங்கள், அவங்கக்கிட்ட ஒரு சோகத்தை பார்க்கலாம். அது ஏன் அந்த சோகம் வருதுன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்ந்துருக்கலாமோ, நம்ம சரியாக வாழலையோ, நம்ம செறிவாக வாழ்ந்துருக்கலாமே, நம்ம இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமேங்கிற ஒரு சோகத்தோடு தான் அவங்க வாழ்கிறத பார்க்கலாம். நான் படிச்சிருக்கிறேன் என்னென்னா, ஒரு ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு பேர்வழி, அதனால் மரணப்படுக்கையில் இருக்கார். அவர் ஒரு கடை நடத்திட்டு இருக்கிறாரு. 4 பசங்களும் கடையை பார்த்துக்கிறாங்க. இப்போ மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போவோ அப்போவோன்னு அந்த உயிர் இருக்குது. 4 பசங்களும் வந்து அப்பா எப்போ சாக போகிறாரோ ஐயோ பாவோன்னு எல்லாம் கண்ணில் கண்ணீரோடு எல்லாம் 4 பேர் இருக்காங்க. பெரிய பையன் எங்கே அப்படின்னாரு. பெரிய பையன் நான் இருக்கிறேன்ப்பா அப்படி. அடுத்த பையன் எங்கே, அவனும் வந்துட்டான். 3ஆவது பையன் எங்கே, அவனும் வந்துட்டான். கடைசி பையன் எங்கே அப்படின்னு அவனு. 4 பசங்களும் வந்து அப்பா நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். அப்போ எவன்டா கடையில் இருப்புக்கிறவங்க போகடா அப்படின்னாரா. ஏன்னா அந்த டைமில் கூட அவர் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தாரா, கடை நினப்பு தான் அவருக்கு இருந்ததா. இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, சாகிற நேரத்தில் கூட அவங்களுக்கு காசே முக்கியங்கிற மாதிரி வாழ்வாங்க. ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், மரணத்தின் போது மகிழ்ச்சியாக எவன் ஒருவன் சாகிறானோ அவனே மகத்தானவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அலெக்சாண்டர் பற்றி சொல்லுவாங்க, அவர் 2 கையும் வெளியே எடுத்து விட்டுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், வெளியே விட்டுருங்க, ஏன்னா அலெக்சாண்டர் உலகத்தையே வெல்ல நினச்சார், ஆனால் கடைசியில் ஒன்றையும் எடுத்துகிட்டு போகலன்னு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு உருவக கதை, ஒரு உருவக சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து ஏ பக்கீர்சாமின்னு பேர். அவர் வந்து நிறைய ஓஷோ புத்தகங்கள்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் பிழைக்காது வீட்டுக்கு. சில ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்துகிட்டு போயிருங்க, இனிமேல் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வீணாக பணத்தை கட்டி என்ன பிரயோஜனம், வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்கன்றுவாங்க. அதுதான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொன்னால் என்னென்னா, இன்னும் எப்போ வேணும்னா எதிர்பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரை பார்க்குறதுக்காக நான் போகிறேன், கட்டில் பக்கத்தில் உட்கார்றேன். அப்படியே மகிழ்ச்சியோடு உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டு சிரிச்சிட்டே பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அவருடைய முகத்தில் அந்த மரணத்தினுடைய அச்சம் ஒரு துளி கூட இல்லை. சந்தோஷமாக பேசுகிறாரு. டீ சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சில பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்போயாவது நீங்கள் கடவுள் இருக்கிறத ஒத்துக்கிறீங்களான்னு. நான் சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவருடைய மனைவி வந்து எனக்கு டீ கொடுத்தாங்க. அந்த அம்மாவும் இந்த மரணத்தை ஏற்றுக்கிறது இருக்குது பாருங்கள். அதாவது ஒன்று வந்து இவர் மரணத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அவருடைய மனைவியும் மரணத்தை ஏற்றுக்க வச்சுருக்காரு பாருங்கள். அதுதான் மகத்தான ஒரு பழக்கம். 2 பேரும் ரொம்ப சர்வ சகஜமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பல விஷயங்களை பேசுகிறாரு. ஓஷோவை பற்றி பேசுகிறாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி பற்றி பேசுகிறாரு, ஃபிலாசபியை பற்றி பேசுகிறாரு,
டிபெட்டன் புக் ஆஃப் டெட் அண்ட் லிவிங் அப்படின்னு ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். டிபெட்டன் புக் ஆஃப் டெட் அண்ட் லிவிங். இன்னொன்று டிபெட்டன் புக் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்குது. டிபெட்டன் புக் ஆஃப் டெட் அண்ட் லிவிங்கில் தான் அந்த ராஸினுடைய 5 ஸ்டேஜஸை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா மரணத்தை ஒருத்தன் ஏற்றுக்கிறது இருக்குது பாருங்கள், அது எடுத்தோடனே ஏற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு டினையல் வரும். என்னென்னா, எனக்கு எதுக்கு சாவு வருது, எனக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குது, நான் என்ன குடித்தேனா, அல்ல எனக்கு போதை இருக்கா, நான் என்ன ஸ்மோக் பண்ணேனா, எனக்கெல்லாம் நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் டினையல். அடுத்த ஸ்டேஜில் ஆங்கர் வரும். எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறான், அவன் 100 வருஷம் உயிரோடு இருக்கான், நான் இவ்வளவு க்ளீனாக இருக்கேன், எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன், ஊராக போட்டு பணத்தெல்லாம் அடித்து போட்டவங்களாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கோபம் வரும். யார் மேலே கோபம்? எக்ஸிஸ்டன்ஸ் மேலே கோபம் வரும். நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள் மேலே கோபம் வரும், எல்லார் மேலேயும் கோபம் வரும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலெல்லாம் கோபம் வரும். அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் என்ன ஆகுனா, சரி இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், ஒரு பார்கெய்னிங். ஃபஸ்ட்டு டினையல், 2வது ஆங்கர், 3வது பார்கெய்னிங். ஒரு பார்கெயின் பண்ணுவாங்க. 4வது ஸ்டேஜில் என்ன ஆகுனாக்க ஒரு விதமான டிப்ரெஷன் வந்துடும். இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாலும் உடம்பு வலி, உபத்திரவம், நான் நைட்டு ஃபுல்லாக ஒரே வலியாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, செத்து போயிடுவோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு, மரணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு டிப்ரெஷன் வரும். கடைசியாக தான் என்ன ஆகுனா அக்செப்டன்ஸ் வந்துடும். இந்த அக்செப்டன்ஸ்னால் சரி மரணம் வருது ஏற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் மகத்தான மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பக்கீர்சாமியை பார்த்தேன். அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, டாக்டரேட் வாங்கினவர். அதுக்கப்புறம் அவர் இறந்தப்போ நான் போகலை. ஏன்னா அவருடைய சிரித்த முகத்துக்கு அப்புறம் நான் எதையும் பார்க்க விரும்பலை, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இப்போதும் என்னுடைய நினைவில் சிரித்து கொண்டே இருப்பது போல தான் அவர் இருக்கிறார். அப்போ அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரேர். அதனால் நிறைய பேருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுடைய முகத்தில் ஒரு ஏக்கத்தை தெரியுது, பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாம், இன்னும் வாழணும், இன்னும் நிறையா வாழணும். அதனால தான் இந்த யயாத்தி ஸ்டோரி. இந்த யயாத்தி ஸ்டோரி என்னென்னா, அவன் திருப்தி அடையிலையே, இன்னும் எனக்கு இளமை வேணும்னு ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் இந்த அல்செஸ்டிஸ் அப்படின்ட்டு ஒரு கிரேக்கத்தில் ஒரு நாடகம் இருக்கும். அந்த அல்செஸ்டிஸை பேஸ் பண்ணி தான் காக்டெயில் பார்ட்டியை டிஎஸ் எலியட் எழுதியிருப்பார். அந்த டிஎஸ் எலியட் எழுதின அதில் அந்த கேரக்டர் தான் கிட்டத்தட்ட இன்னும் அந்த மாதிரி ரிட்லிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பார். அதை அந்த பேசிஸில் எழுதியிருப்பார். அதை பற்றி நம்ம போக வேணாம். ஆனால் இந்த ஏக்கம் ஏன் வருது அப்படின்னா, சரியாக வாழாத போது அந்த ஏக்கம் வரும். நான் பார்த்துருக்கேன், 40-45 வயசில் இருக்கவங்க சில பேர் சொல்லுவாங்க, என் காலேஜ் லைஃப்பை நான் என்ஜாயே பண்ணலைங்க, இப்போ நினச்சா வருத்தமாக இருக்குது, படிப்புன்னே இருந்துட்டேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் காலேஜ் லைஃப்பில் நான் சரியாக படிக்கலைங்க, நல்லா படிச்சிருந்தா நல்லா வந்திருக்கலாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தது எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா நான் நல்லா வந்திருப்பேங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலேஜ் லைஃப்பில் தாங்க இந்த போன பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு என்னால் இதிலேருந்து மீள முடியலைங்க. இப்படி நிறையா பேர் சொல்கிறதா பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த ஒரு ஓவியர் ஒரு 10 ஸ்டெப்பு பின்னாடி பார்த்தா அந்த ஓவியத்திலிருந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செய்ய முடியுமோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செய்கிறதுக்காகத்தான் நான் இந்த கல்லூரி வாழ்க்கை பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சொன்னது அகாடமிக் எக்ஸலன்ஸ். 2வது ஏன் அகாடமிக் எக்ஸலன்ஸ்னால், நீங்கள் ஒருவேளை அகாடமிக்ஸை பர்சியூ பண்ண விரும்புகிறீங்க, ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பிஜி பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நான் போகணும் அப்படின்னா செக்யூரிங் டிகிரி முக்கியம். இப்போ நீங்கள் 40% 80% யூனிவர்சிட்டி ரேங்கா அப்படிங்கிறத பற்றி இந்த சிவில் சர்வீசஸ்லேயோ அல்லது பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அவங்க கருதுறதில்லை. இப்போ நீங்கள் ஐஏஎம்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா they are much bothered only about the marks that you secure in the entrance test. They are not bothered about the marks that you secure in the degree program. அதனால் செக்யூரிங் எ டிகிரி இஸ் அ மஸ்ட்னு சொன்னேன். 3வது நான் லைப்ரரியை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். லைப்ரரியை பற்றி பேசும்போது பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போல்லாம் நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்கிறத பற்றியும் சொன்னேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் எப்போவுமே இந்த தரமணியில் ஒரு கீழே இந்த எம்ஆர்டிஎஸ் கீழே ஒரு பார்க் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தான் காலையில் போய் நடக்கிறது உண்டு. அப்போ அந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அது ஒரு 65 ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து மறுபடியும் கீழே இறங்கி போகணும். அதுதான் அப்படி வரும்போது
நான் பார்ப்பேன் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, மிடில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு கடை வச்சுருப்பாங்க, புத்தக கடை வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பேர் புத்தகம் வாங்கிட்டு வந்து படிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேப்பர் வாங்கிட்டு வந்து படிப்பாங்க. இந்த பயணம் பண்ணுறவங்க படிக்கிறதுக்காகவே அசோகன் ஒருத்தர் பாக்கெட் நாவல்னு ஒன்று கொண்டு வந்தார். இந்த பாக்கெட் நாவல்ங்கிறது ஒரு 90-95 பக்கம் தான் இருக்கும். அதில் ஒரு துப்பறியும் கதை, அதில் நிறைய ராஜேஷ்குமார்லாம் நிறைய கதைகள் எழுதியிருப்பார், இந்த துப்பறிகிற கதைகள். அதை கரெக்டாக இங்கே எப்படின்னா, இப்போ நீங்கள் ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ளே அதை படிச்சிடலாம் அந்த பாக்கெட் நாவலை. அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப தோதுப்படும். ட்ரெயினில் போகிறதுக்கும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாக்கெட் நாவல் ஒன்று தமிழில் வாங்கிக்குவாங்க. சில பேர் என்னென்னா இங்கிலீஷ் நாவல் ஒன்று வாங்குவாங்க. சில பேர் ரீடர்ஸ் டைஜஸ்ட்டு வாங்கிக்குவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரீடர்ஸ் டைஜஸ்ட்டில் தன்னுடைய ஒக்காபுலரி கரெக்டாக இருக்கான்னு அந்த 20ஐயும் சரி பண்ணி பார்ப்பாங்க. ஒக்காபுலரி எவ்வளோ கரெக்டாக வருது, வேர்ட் பவரில் ஒரு 10வது வருதா, 8வது வருதா, 12வது வருதான்னு பார்ப்பாங்க. இப்படி படிச்சுட்டு போவாங்க. இப்போ இந்த புத்தக கடையே நிறைய இடங்களில் இருக்கிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதில் ஆள் இருக்கிறது கிடையாது. ஏன் ஏர்போர்ட்லேயே யாரும் வாங்குறதில்ல. ஒரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் அந்த புத்தக கடையை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறுவாங்க. இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுனா 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை படிச்சிருவாங்க. நான்லாம் மதுரையில் நான் கமிஷனர் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸாக ஒர்க் பண்ணுறேன். அண்ணாமலைன்னு எனக்கு வந்து அங்கே ஒரு நண்பர் இருந்தார். அவர் இண்டூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அல்மைட்டின்னு ஒரு புத்தகம் இருக்குது, இர்விங் வேலஸனுடைய புத்தகம், அதை படித்து பாருங்கள், அருமையான புத்தகம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, தீம் என்னன்னாக்க, அப்பா வந்து பெரிய நியூஸ் பேப்பர் பேரன், ஆனால் பையன் பொறுப்பில்லாத ஒருத்தன், அவன் வந்து அதை இன்ஹெரிட் பண்ணுறான். அவனுக்கு அப்பாவை மிஞ்சினுன்னு. அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட கார் ஓட்டிகிட்டு வர ஒருத்தர் கேட்குறாரு, நண்பர் ஒருத்தர், நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ நண்பர் ஓட்டுறவர் கேட்குறாரு, நீங்கள் யாரை வெல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. நான் யாரையும் வெல்லணும்னு நினைக்கலைங்க அப்படின்னு. இல்லை, நான் எங்கள் அப்பாவை தான் வெல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் அப்பாவை விட, ஏன்னா அவருக்கு எல்லோரும் உங்கள் அப்பா மாதிரி நீ இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் என்னன்னாக்க பார்க்குறவங்க ஏதாவது கம்பேர் பண்ணி தொலைப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி வர முடியுமா, உங்கள் அண்ணன் மாதிரி வர முடியுமா, இப்படி ஏதாவது சொன்ன உடனே இவங்களுக்கு அவங்க மேலேயே அவரை வெல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி இந்த அல்மைட்டியில் வர கேரக்டர் வந்து அவங்க அப்பாவை விட பெரிய ஆள் ஆகணும் நியூஸ் பேப்பர்லன்னு ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுவான்னு இவனே நியூஸை க்ரியேட் பண்ணுவான். என்னென்னா இவன் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் அடிச்சிடுறது, இன்னார் கொலை செய்யப்பட்டார்னு ஒரு நியூஸ் அடிச்சிடுறது, அது வேறு எந்த பேப்பர்லேயும் வராது. அதுக்கப்புறம் இவனே கொலை பண்ணுவான் செட்டப் பண்ணி. இப்படி வரும். கடைசியில் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டையே கொலை பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி அந்த கதை போகும். இங்கே ஏறின நான் இந்த வைகை எக்ஸ்பிரஸில் மத்தியானம், அங்கே நான் போகிறதுக்குள்ளே, மதுரைக்கு போகிறதுக்குள்ளே அந்த நாவலை படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அது கீழே வைக்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி தான் இந்த டாவின்சி கோடு. நான் ஒரு முறை கொடைக்கானல் போயிருந்தேன். நான் அந்த டாவின்சி கோடு ஒரு அற்புதமான, அதை கீழேயே வைக்க முடியாது. அதில் அதை எடுத்து நீங்கள் ஒரு 10 பக்கம் படிச்சிட்டிங்கன்னா அந்த 3 புக்குமே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் எழுதின அந்த 3 புத்தகமே, அந்த டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸ் ஆகட்டும், எல்லாமே டிசெப்ஷன் பாயிண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். போகும்போது அதை நீங்கள் கீழேயே வைக்க முடியாது, அப்படி ஒரு புத்தகம் அது. அப்போ நான் இந்த பயணத்தின் போது நான் பார்ப்பேன், என்னென்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லோரும் யாராவது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்மை காலங்களாக நான் பார்க்குறேன், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எல்லோரும் செல்லை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறவங்களே கிடையாது, கையில் புத்தகமே கிடையாது யார் கையிலையுமே. ட்ரெயினில் கேட்கவே வேணாம், சுத்தமாக கிடையாது. பேசுகிறது சத்தம் போட்டு பேசிட்டு வராங்க. அதுவும் இவங்க பேசுகிறது வந்து செல்ஃபோனில் பேசவே வேண்டியதில்லை, வெறும் பேசினாலே அது கேட்கும் மதுரையில். அந்த மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு வராங்க ட்ரெயினில். அடுத்தவங்களுக்கு சங்கடமாக இருக்குமே, அதெல்லாம் கவலை கிடையாது, யூடியூப்பை வச்சு சத்தமாக கேட்க வேண்டியது. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, ஒரு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணுமே, இந்த எண்ணமே கிடையாது. அப்போ நான் இந்த எம்ஆர்டிஎஸில் இந்த மேலே போகும்போது பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லாருமே செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் செல்ஃபோன் வைக்காமல் உட்காந்துருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. படிக்கவும் இல்லாத வெறும் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏங்க நீங்கள் மட்டும் செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். சார் போங்க சார், ரிப்பேர் ஆகிப்போச்சு சார், அதை ஏன் சார் கேட்குறீங்க நீங்கள் அந்த அப்படின்னு அவர் கோவப்பட்டார். ஏன்னா நான் தான் அதை இம்பேர் பண்ண மாதிரி அவர் சொன்னார். அப்போ அவர் பார்க்காததுக்கு ஒரே காரணம் என்னென்னா செல்ஃபோன் வந்து கெட்டு போச்சு. இப்போ என்னாச்சுன்னா ஒரு அம்மா மட்டும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பைக்குள்ளே கை விட்டுச்சு, ஒரு புத்தகத்தை எடுத்துச்சு.
எடுத்து அதை இப்படி திறந்தது. உடனே நான் போய், அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என் பேர் ஜெயலக்ஷ்மி அப்படின்னாங்க. என்ன பண்ணுறீங்க? நான் அந்த வீட்டு வேலை தாங்க செய்கிறேன் அப்படின்னுச்சு. இல்லை படிக்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்க ஆசை, எனக்கு படிக்கணுன்னா ரொம்ப ஆசைங்க, அதனால் என்னால் படிக்க முடியாமல் போச்சு வசதி இல்லாததுனால, ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து படிப்பேங்க அப்படின்னு. என் பேர் இறையன்புங்கன்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்கள் புத்தகத்தெல்லாம் படித்ததில்லை அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்த முறை போகும்போது அந்த அம்மா வரணும். நான் போனால் அடுத்த முறை வாக்கிங் போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு புத்தகம் கொடுக்கணும்ல. ஏன்னா நிறைய பேர் படிக்காதவங்களுக்கு தான் நம்ம போய் புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அவங்க அதை வாங்கி யாருக்கோ கொடுத்துட்றாங்க. படிக்கிறவங்களுக்கு புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணோம்னா அதுதானே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதில் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த லைப்ரரிக்கு போகிறது எவ்வளவு முக்கியம், லைப்ரரிக்கு போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி செம்மைப்படுங்கிறத பற்றி விரிவாக நான் பேசினேன். அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார், மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேர் ப்ரொஃபஸர் பெர்னாட் ஷான்னு பேர். நான் அங்கே வேலை செய்யும் போது தான் அவர் எனக்கு பழக்கமாக இருந்தார். அவருடைய வேலையே என்னென்னா, ஒரு 2-3 பசங்க அவர் வீட்டில் தங்க வச்சு, ரொம்ப ஏழை பசங்களை, அதாவது அந்த காலேஜே கண்டம் பண்ண பசங்களை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வருவார். கொண்டு வந்து அவங்கள நல்லா செதுக்கி, அவங்கள நல்லபடியாக வச்சு, அவங்கள உருவாக்கி, அவங்கள நிறைய படிக்க வச்சு நல்ல வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க. நிறைய பசங்க அவர் அப்பான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவர் என்னென்னா, பிளட்டு கொடுக்கறதுக்காக ஒரு மூமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அது அப்பா இந்த பிளட்டு கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், சமயத்தில் நமக்கே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. என்னென்னா, பிளட்டு வேணும், இந்த குரூப் உடனே கொடுங்க, ஓ குரூப்பு நெகட்டிவ் கொடுங்க, ஓ குரூப் பாசிட்டிவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வருது பார்க்குறோம். உடனே நம்ம யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இருந்தால் ஃபோன் பண்ணுறோம். அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு, அவங்களுடைய பிளட் குரூப்லாம் வச்சு, யாருக்காவது ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இவரை கான்டாக்ட் பண்ணால் உடனே அந்த ஸ்டூடெண்ட் போய் பிளட்டு கொடுப்பார். இந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவர். அதனால தான் நான் என்ன சொன்னேன், நிறைய மகத்தான ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு மாணவர்கள் முன் வரணும். நாம் என்ன பண்ணுறதுன்னா, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பார்த்தா இந்த ஒரு படம் இருக்கும் பாருங்கள், அது என்னது, அந்த ஒரு அக்னி சாட்சியோ ஏதோ ஒரு படம் வரும், அக்னி பிரவேசமோ ஏதோ ஒரு படம் வரும். அதில் இந்த பிரபுவும் கார்த்திக்கும் ஒருத்தர் பார்த்தா மோதிக்கிட்டு போகிற மாதிரி இந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அந்தாண்ட திரும்பிக்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவர்களை அணுகணும், அவர்கள்ட்ட போகணும், பேசணும், நெருக்கமாக இருக்கணும், அது மூலம் கற்றுக்கொள்ளணுங்கிறத பற்றி விரிவாக பேசணும். அடுத்தது சீனியர்ஸ்கிட்ட எப்படி பழகணும். ஏன் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மிக நல்ல சீனியர்ஸுக்கு இருப்பாங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும். அவங்க உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சீனியர் ஒருத்தரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு காட்ஃபாதராக இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன். பல சீனியர்ஸ் எனக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய பொட்டன்ஷியல் எனக்கே தெரியாது, அந்த எனக்கு தெரியாத என்னுடைய பொட்டன்ஷியலாக அவங்க வந்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இதோட திருப்திப்படாத, இதை தாண்டி போ, இதெல்லாம் சாதாரணம், இதை மீறி போகணும், இது என்ன கவிதை, இதில் உள்ளடக்கம் நல்லா இருக்குது, வடிவம் நல்லா இல்லை, இன்னும் நல்லா மகத்தானதாக எழுது, இதெல்லாம் ஒரு குப்பையான புத்தகம், இதை போய் படிக்கிறியா, இதை விட சிறந்த புத்தகத்தை படி அப்படின்னு எனக்கு காமிச்சவங்க அவங்க. அதையும் பற்றி பேசணும். அடுத்ததாக நம்ம உங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி பேசுகிறோம். ஏன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி பேசுகிறோம்னா, நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும், பணத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும்னு. இப்போ அடுத்ததாக நம்ம பேச போகிறது என்னென்னா, சோஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி. சமூக நுண்ணறிவுனா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு 4 பேர் ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணாங்கன்னா, அது யூத் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிறவங்கள பார்த்து ஒரு புன்னகை கூட புரியறது கிடையாது, ஒரு சிரிப்பு கூட கிடையாது. ஏன்னா அவங்க கையில் வந்து ஒரு கேட்ஜெட் இருக்குது, அந்த கேட்ஜெட்டை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. அந்த செல்ஃபோனில் சிரிச்சுக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து சிரிக்கிறாங்க, சேட் பண்ணுறாங்க, இதை தான் பண்ணுறாங்களே ஒழிய அப்படி ஒருத்தர் இருக்கிறத பற்றி அவங்க கவலையே படுறது கிடையாது. நான் ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி உட்காந்துருந்தார், வந்தார், நான் கூட ஏதோ சிரிப்பார் அப்படின்னு நினச்சேன். வந்து உட்காந்தவர், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் கழித்து அரசாங்கத்தில் ஒரு ஏசி கோச்சில் நான் பயணம் பண்ணுறேன். இத்தனை நாள் நான் வந்து சர்வீஸ் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச அந்த ஒரு இது வந்து அந்த வசதியே. அவருக்கு வயசு ஒரு 26 இருக்கும், ஏதோ ஒரு ஐடி கம்பெனிலையோ ஏதோ ஒன்று வேலை செய்கிறாரு. 26 வயசில் அவர்
அந்த கோச்சில் வந்து வேலை செய்கிறார். அப்படின்னா பாருங்கள் அவருடைய பொருளாதார நிலைமை எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணார்னா, ஒரு லேப்டாப்பை திறந்தார். அதில் ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டார். சரி இது முடித்த பிறகாவது நம்ம கண்ணை பார்ப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதை முடித்து மூடி வச்சார். அதுக்கப்புறம் இதை எடுத்தார், ஐபேட் எடுத்தார். அதில் ஏதோ பண்ணார். சரி இதை முடிச்சிட்டாவது மூடி வைப்பார்னு பார்த்தேன். அடுத்தது அதை மூடினோடனே செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அதில் சிரின்னு சிரிக்கிறார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இவருக்கு சிரிக்கவும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அதனால் சமூக நுண்ணறிவு எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சமூக நுண்ணறிவு மிகவும் முக்கியம். நன்றி, வணக்கம்.